அடுத்ததாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களது செய்தி. So this is the 15th National Voters Day that we are celebrating today. So இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கீங்க. இங்கே ஒரு சில பேர் இங்கே ரெசிடெண்ட்டாக இருப்பீங்க, ஒரு சில பேர் இங்கே படிச்சுட்டு இருப்பீங்க. கீழடி மியூசியம் அதெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிவிலைசேஷன் அப்படின்றது ஆரம்பிக்கும்போது இந்த மனுஷன் வந்து முதல்ல இவல்யூஷன் முடிச்சு ஹியூமன் பீயிங்ஸாக உருவாகும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இடத்துல தங்கிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அது மேபி விவசாயம் பண்ணிட்டோ இல்லை அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. நான் அப்படி டெவலப் ஆகி வரும்போது ஒரு நதி போகுது, ஒரு ரிவர் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே செட்டில் ஆகிற மாதிரி பார்க்கணும். விவசாயம் செய்யணும்னா எல்லாத்துக்குமே வாழ்க்கை வந்து முன்னாடி கொண்டு போகணும்னா தண்ணி வேணும். ஸோ தண்ணியோட அவைலபிலிட்டி பொறுத்து அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இங்கே கவர்மெண்ட்டோ இல்லை எலெக்ஷனோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்கே எல்லோரும் சேர்ந்து இருந்தாங்க. காலப்பழக்கத்தில் அவங்க கூடுதலான ஆட்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது யாருமே வந்து அதில் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இல்லை, யார் சொன்னதை கேட்கணும், என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஐடியா எல்லாமே இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அனார்கின்னு சொல்லுவாங்க. அனார்கினா தெர் இஸ் நோ ரூல், யாருமே ரூல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ அந்த அனார்கி சிஸ்டம் வந்து கிராஜுவலாக ஒரு ஸ்டேட் அப்படின்னு உருவாகி ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து சீஃபாக இருப்பாங்க, அந்த சீஃப் சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருவாங்க. அதுக்கிடையே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக போக எம்பரர் கிங்டம் இல்லை எம்பரர் அப்படின்ற அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். ராஜா இருந்தாங்க, ராணி இருந்தாங்க, சோழா பாண்டியா சேரான்னு சொல்லிட்டு நம்ம சதர்ன் இந்தியாவில் எம்பையர் சொல்லுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சு நார்த்தன் இந்தியாவில் பார்த்தா சிவிலைசேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் முகல் இன்வேஷன் வந்துருச்சு, முகல் எம்பையர். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் அது வந்து கிங்கு இல்லை பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்ற கான்செப்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம சொல்லக்கூடிய டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படின்றது இந்த எல்லா சிஸ்டத்துலேயும் என்ன ஆகும்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஒன்று யார்கிட்டையும் பவர் இல்லை, ஸோ யார் என்ன வேணாலும் பண்ணலாம், தெர் இஸ் நோ ரெகுலேஷன் அப்படின்ற சிச்சுவேஷன் விச் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். செகண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் சம் குரூப். ஒரு சில பேர் மட்டும்தான் டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டம். ஸோ அதை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து காலப்பழக்கத்தில் உருவாக்குது. ஸோ அந்த ஜனநாயகத்தில் இந்தியா வந்து இப்போ உலகத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜனநாயகம். ஏன் அப்படி சொல்கிறோம்? பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் தேர்தலின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் registration of third gender electors almost doubled in these elections. Our elderly voters aged above 85 years and PWD voters were facilitated with the option of voting from the comfort of their வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது ஜஸ்மின் ரஞ்சிதா தேவாலயம் அஸ்வினி பாலினி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி தேவகோட்டை சூரிய இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு ஆர் தர்ஷினி, இரண்டாம் பரிசு எஸ் பிரவீன் குமார், மூன்றாம் பரிசு சிவானி. அடுத்ததாக கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்கப்பட்டி, முதல் பரிசு எம் ரித்திகா, இரண்டாம் பரிசு பி எவனேசர், மூன்றாம் பரிசு கே லோகேஷ் கண்ணா. அதன் ஒரு பகுதியாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதிப்பிற்கு In 2024, the world witnessed the grand